நிச்சயம் பிரவீன். சென்னை தண்டையார்பேட்டையில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நல சங்கம் மற்றும் இன்று ஒரு நாள் அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் IOCL நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் பெட்ரோலிய கையாளும் முனையத்தில் சென்னை ஆசனூர் டேங்கர் லாரி உரிமையாளர் நல சங்கம் மற்றும் ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் நல சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை முதல் 300க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் டேங்கர் லாரிகள் நிறுத்தப்பட்டு ஓட்டுநர்கள் பணிக்கு செல்லவில்லை. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் கொண்டு செல்வது இன்று ஒரு நாள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகள் சர்வாதிகாரமாக நடந்து கொள்வதை கண்டித்து வெளியில் செல்லும் டேங்கர் லாரிகள் ஒரு சில பகுதிகளில் சாலையில் குண்டும் குழியுமாகவும் இருக்கும் நிலையில், அதே போன்று சில காரணங்களால் காலதாமதம் ஏற்படுவதால் அந்த ஓட்டுநர்களுக்கு அதிகாரிகள் 500 முதல் 1000 வரை அபராதம் விதிப்பதாகவும், ஒரு சில லாரிகள் பெட்ரோல் டீசல் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்குவதில்லை எனவும், இதன் காரணமாக லாரிகள் ஓட்டுநர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் பணம் இழப்பு ஏற்படுவதாகவும், அதே போன்று பெட்ரோல் மற்றும் டீசல்களை கொண்டு செல்லும் டேங்கர் லாரிகளை வழிமறித்து போக்குவரத்து போலீசார் தேவையில்லாமல் அபராதம் விதிப்பதாகவும், இதன் காரணமாக நிறுவனத்தின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை அழைத்து பேசிய நிலையில் பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்த நிலையில் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இதனால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. எனவே உடனடியாக சுமூக தீர்வு காண வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அப்படியே கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மீண்டும் 26ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர் தெரிவித்துள்ளனர். பிரவீன்.